வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, தியானமே யோகம் என்ற அடிப்படையில் உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நித்யானந்த தவம் செய்துவிட்டு இன்றைக்கு வேதாத்திரிய சிந்தனையாக உயிர் விரயத்தை தடுப்போம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் பல்வேறு தத்துவ விளக்கங்களை மிகவும் எளிமையாக நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து இங்கு வெளிப்படுத்திய பானுமதி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தியானமே யோகம் என்று நம்மளுடைய ஸ்லோகத்துல வச்சிருக்கிறோம். யோகம் என்றால் இணைதல் என்று பொருள்படுகிறது. சரி, இணைதல் என்று சொன்னால் அந்த இணைப்பை நாம 4 வகையான இணைப்பாக மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று உடல் உயிர் இணைதல், உயிர் மனம் இணைதல், நாமும் சமுதாயமும் இணைதல், நமக்கும் இயற்கைக்கும் ஒரு இசைவான இணைப்பு என்று 4 வகையாக நாம் அந்த யோகத்தை பிரித்து உணர்ந்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் இந்த யோகம் அடைவதற்கு தியானமே யோகம் என்று. அப்ப தியானம் என்பது உயிர் ஆற்றலை பெருக்குவது. உயிராற்றலை பெருக்குவது என்று சொன்னால் உயிராற்றல் எங்கே இருக்கும்? உயிரினங்களில் உயிராற்றல் இருக்கும். சரி, உயிரினங்கள் என்று சொன்னால் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை இவையெல்லாம் உயிரினங்கள். அவற்றிற்குள்ளாக உயிராற்றல் இருக்கும். சரி, இப்ப உயிராற்றலை பெருக்குவது என்று தியானம் என்று சொல்கிறோம். அப்ப யாரிடமிருந்து அந்த உயிராற்றலை நாம் பெற்றுக்கொள்வது என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அப்படி இருந்தால் அது பறித்துண்ணல் என்ற நிலையில் ஆகிவிடும். இங்கு உயிராற்றலை பெருக்குவது தியானம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்தம் என்ற காந்த ஆற்றல், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய விண் எனும் நுண்துகள், அவற்றை நம் உடலுக்குள்ளாக கிரகித்துக் கொள்ளுதல். அப்ப அது விண் என்ற பெயரில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது உடலுக்குள்ளாக நுழையும் போது அது பெயர் மாற்றமாகி உயிர் துகள்களாக மாறுகிறது, உயிர் ஆற்றலாக மாறிவிடுகிறது. உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அது உயிர் துகள், உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அது உயிராற்றல். இப்படி நாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகளையும் உயிராற்றலையும் நமக்குள்ளாக ஈர்ப்பதற்காக தியானம் என்ற ஒன்றை செய்கிறோம். அப்ப இது உயிராற்றலை பெருக்குவது. இது எவ்வளவு பெருக்கிக் கொண்டாலும், எல்லா பேரும் இழுத்தாலும், இன்னைக்கு உலகத்துல 850 கோடி மக்கள் அதற்கும் மேல் சென்று விட்டது. இவ்வளவு பேரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்காந்தமும் விண்ணெனும் உயிர் துகள், அதாவது விண் துகள்,
அவையெல்லாம் தீர்ந்து விடும் அல்லவா என்று ஒரு கற்பனை சிந்தனை செய்து பாருங்கள். தீர்ந்து விடுமா? நல்ல வேளை யாருமே செய்யறது இல்லை. நம்ம தவம் பண்ணி நம்ம இழுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சா தியானத்தை யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தியானம் பண்ணி நம்ம மட்டும் இழுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் 850 கோடி மனிதர்களும் தியானம் செய்து இந்த பிரபஞ்ச வான்காந்தத்தை அவர்களுக்குள்ளாக ஈர்த்துக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஈர்த்துக் கொண்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்காந்தத்தின் அழுத்தம் குறைவுபடாது. அங்க இருக்கக்கூடிய விண் துகள்கள் குறையாது. அதனாலதான் அது அட்சய பாத்திரம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது. அது தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று. அப்படி இந்த பிரபஞ்சம் இவ்வளவு ஆற்றலை உயிராற்றலாக பெருக்கிக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு அமைப்பை கொடுத்து இங்கு நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? அவனிடம் இருக்கக்கூடிய, அவன் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலையும் உயிர் துகளையும் இந்த சாதாரண சினம் என்ற ஒன்றுக்காக உடலிலிருந்து வெளியேற்றுகிறானே என்று நினைத்து பார்க்கும்போது அந்த இறைநிலை இந்த மனிதனுக்கு எப்படி பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம், இவன் இப்படி செயல்களை செய்கிறானே என்று நினைக்கும் அல்லவா? நினைக்கும் அல்லவா? ஆம். அப்ப உயிர் விரயம் என்பது இந்த இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ உயிர் செலவு என்பது இருக்க வேண்டும். உயிர் செலவு இருக்கலாம், ஆனால் உயிர் விரயம் இருக்கக்கூடாது. சினம் என்பதில் முழுக்க 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 100% விரயம் மட்டுமே. விரயம் மட்டுமே. அப்ப உயிர் செலவு என்பது என்ன? இப்போ செலவுக்கும் விரயத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும் இல்லையா? செலவு என்பது என்ன என்று சொன்னால், இந்த புலன் வழியாக உலக பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு நாம் எதையெல்லாம் உணர்கிறோமோ, எதை உணர்வோம்? அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், இதை உணர்கிறோம் அல்லவா? இந்த 5 புலன்கள் வழியாக இதை உணரும் போது நாம் உயிராற்றல் செலவு செய்துதான் அதை உணர்கிறோம். அப்ப அதை உணரும் போது அது செலவு. செலவு. அப்ப அதே போல நாம் தேவைகள் 3 என்பதை இந்த பொருள்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக பொருள் தேட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த செயல்களுக்கெல்லாம் இந்த உயிராற்றல் செலவு இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல உயிராற்றல் செலவு ஆகத்தான் செய்யும். சரி, அது செலவை விரயமாக மாற்றுகிறோம் என்று சொன்னால் தேவை என்ப அளவுக்கு உழைப்பை கொடுத்து தேவைக்காக பொருளை பெற்று தேவைக்கான பொருளை நாம் தூக்கி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது செலவோடு நின்றுவிடும். ஆனால் இன்றைக்கு மனித குலம் என்னாச்சு? தேவையை அதிகப்படுத்தி, இன்னும் அதிகப்படுத்தி, அதை ஆடம்பரமாக்கி அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு மனதில் ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டது. அப்ப அதற்காக உழைக்கிறது, அதற்காக வேலை செய்கிறது. அப்ப என்ன செய்யுது? இங்கே அந்த ஆடம்பரமாக அனுபவிக்கக்கூடியதிலும் விரயம், அதற்காக பொருள் தேடுவதிலும் விரயம். அப்ப என்ன ஆயிட்டோம்? விரயம் என்பதற்கு சென்று விட்டோம். இப்ப
உயிராற்றல் விரயம் என்பது அனாவசியம் என்ற வார்த்தைக்கு பதிலாக இப்பொழுது சமுதாயம் எப்படி ஆக்கிவிட்டது? உயிராற்றல் விரயம் என்பது அத்தியாவசியம் என்று ஆக்கிவிட்டார்கள். அவங்க உயிராற்றல் விரயம் அத்தியாவசியம்னு ஆக்கல. அவங்க எதையெல்லாம் இப்பொழுது தேவையில்லாததை, அவசியமில்லாததை அத்தியாவசியம் என்று ஆக்கிவிட்டார்களோ அதிலெல்லாம் உயிர் விரயமாகிறது என்ற ரகசியம் தெரியவில்லை. இந்த உயிர் விரயம் என்பதுதான் இன்னைக்கு டாபிக். சாதாரணமா இந்த புலன் வழியாக உயிர் விரயம், உயிர் செலவு என்பது முதல்ல அதாவது இந்த புலன் வழியாக உயிர் செலவாகித்தான் நாம் எதையும் உணர்கிறோம் என்ற ஒரு ஞானம் இந்த உலகில் உள்ள மக்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு தெரியும்? 1% மக்களுக்கு கூட தெரியாது. நம்ம நாட்டில் எடுத்துக்கோமே, வேதாத்திரி மகரிஷி இவ்வளவு பெரிய தத்துவத்தை விளக்கி சொல்லிட்டார். வேதாத்திரி தத்துவத்தில் அத்தியாவசியமான தத்துவம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம்னா, இந்த உயிராற்றல் செலவு விரயம் என்பது இது அடிப்படையாக அந்த ஆரம்ப கல்வியிலிருந்து ஒவ்வொரு மாணவருக்கும் அங்கேயே சொல்லித்தரப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லித்தரக்கூடிய ஆசிரியருக்கும் தெரியாது, அந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் தெரியாது, இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியாது, அந்த அதை ஆளுகிற அவர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப செலவு என்பது தெரியாமல் இருப்பதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணம் நிறைய சம்பாதித்து ஆடம்பரமாக நாம் அதை தூக்கும் போது அதில் ஏதோ ஒரு பெரிய பெரிய இன்பத்தை அவர்கள் அடைந்து விட்டதாக நினைக்கிறார்கள். அப்ப விரயம் செய்து அனுபவம் செய்யக்கூடிய இன்பமாக மாறுகிறது. அதனாலதான் இன்னைக்கு துன்பம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு சமுதாயமே துன்பத்தில் இருக்கிறது. இது அடிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு தத்துவம். இது எந்த ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. மகர்ஷியினுடைய இந்த இந்த இடத்த, இந்த 2 வார்த்தைகள் மிக 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 அத்தியாவசியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கட்டாயம் சொல்லி 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 உணர்த்தப்பட வேண்டிய ஒரு தத்துவம் இந்த 2 வார்த்தைகள். ஆனால் எங்குமே சொல்லப்படுவதாக இல்லை. இப்பொழுது வேதாத்திரி ஆசிரியர்களே இந்த வார்த்தையை சொல்லுகிறார்களா என்றால் காது உட்கார்ந்து கேட்டு பார்த்தோம்னா அதுவே ரேரா தான் கேட்குது. என்ன வார்த்தை என்று சொன்னால், அதாவது இன்பம் பெருகிட துன்பம், துன்பம் நீங்கிய இடம் இன்பம். இந்த 2 வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை. மகரிஷி தத்துவங்களிலேயே இந்த வாழ்க்கைக்கு என்று ஒரு தத்துவம், நம்பர் 1 அத்தியாவசிய தத்துவம் என்று சொன்னால் இந்த 2 தத்துவத்தை சொல்லலாம், இந்த 2 வார்த்தையை சொல்லலாம். துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இன்பம் பெருகிட துன்பம். இப்போ துன்பம் நீங்கிய இடம் இன்பம்னு சொல்றோமே, அப்ப துன்பம் நீங்கிய இடத்தில் ஒரு இன்பம் வருது இல்ல? சரி, அது இன்பம் பெருகினாதான் துன்பம்னு சொல்றீங்களே, துன்பம் நீங்கிய இடத்தில் வரக்கூடிய இன்பம் பெருகாது. இது பெருக்கக்கூடிய இன்பம்தான் துன்பம். இந்த அடிப்படை தத்துவம் தெரிந்து கொண்டால் மட்டுமே மனிதன் வாழ்க்கையே ஆரோக்கியமா வாழ முடியும். இதுவே தெரியாம இருக்கும்போது இப்ப இப்ப சினப்பட்டு உயிர் விரயம் என்பதை இன்னைக்கு டாபிக்ல பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அடிப்படை தத்துவம் தெரிந்து விட்டால் இவன் தேவைக்கு மேலே ஓடி 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 வாழ்க்கையில் நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், பிறரை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தேடுதலே இருக்காதுல்ல. அப்ப என்ன ஆகாது? அவனுக்கு சினமே வராது.
இந்த அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டால் சினம் வருவதற்கே வாய்ப்பில்லை. அப்ப இந்த இப்ப கூட நம்ம அம்மா சொல்லும்போது இந்த சினத்தை தவிர்க்க தான் முடியும்னு சொன்னாங்க பாருங்க. தேவைகள் 3ஐ உணர்ந்து கொண்டு தேவையின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் சினம் வருவதற்கே வாய்ப்பில்லை. மகரிஷியினுடைய தத்துவம், அடிப்படை தத்துவம் அங்கேயே அதை ஃபில்டர் பண்ணி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் அந்த தேவையின் அளவுல மனுஷன் வாழணும் அப்படி சொன்னோம்னா இந்த 2 வார்த்தைகள் அவன் உணரப்பட வேண்டும். துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இன்பம் பெருகிட துன்பம் என்பது தெரிய வேண்டும். இப்போ சாதாரணமா ஒரு மக்கள் ஒரு நல்ல விஷயம் கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்கள்ட்ட இப்போ உங்களது வாழ்க்கையில் நன்மை வேண்டுமா இன்பம் வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? நன்மை வேண்டுமா இன்பம் வேண்டுமா? நம்ம சாதாரணமா இதுவரைக்கும் நம்ம எப்படி கேட்டிருப்போம்னா இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டாமா என்று கேட்போம். பொதுவாக நம்ம அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பல தடவை கேட்டிருக்கோம். அதாவது இன்பம் வேண்டும் என்று ஒரு வரமும் துன்பம் வேண்டாம் என்று ஒரு வரமும், 2 வரங்கள் இறைவன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா எதை கேட்பீங்க அப்படின்னு நம்ம பல கூட்டத்தில் கேட்டிருக்கோம். கேட்கும்போது இன்பம் வேணுங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னா அதுல பாதி பேர் தூக்குவாங்க. துன்பம் வேண்டாங்கிறவங்க அது பாதி பேர் தூக்குவாங்க. அப்ப ரிசல்ட் நம்ம சொல்லுவோம், இன்பம் வேண்டும் என்று யாரெல்லாம் சொன்னீர்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியதெல்லாம் துன்பமே என்று சொல்லி விடுவோம். என்னங்க, இறைவன்ட்ட இன்பம் வேணும்னு வரத்தை வாங்கிட்டோம், அந்த வரத்தை வாங்கின அந்த இன்பம் முழுவதும் துன்பமாவே மாறிக்கிட்டே இருக்குமே. அப்ப கடைசியில நெட் ரிசல்ட் உனக்கு துன்பம் தான் கிடைக்கும். ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளவு நாளா எனக்கு தெரியவே இல்லையே. அப்படி தெரிஞ்சிருந்தா கை தூக்கிருக்க மாட்டேனே, இப்படி தெரிஞ்சிருந்தா கை தூக்கிருக்க மாட்டேனேன்னு அன்னைக்கு அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கவங்க சொல்றாங்களே, இதை தெரிந்திருந்தால் இந்த உலகமே கை தூக்கி இருக்காது, இந்த உலகமே இப்படி ஓடாது, காசுக்கு பின்னாடி ஓடாது. அப்படி ஓடாமல் இருந்தால் அதுக்கு பிபி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சின்னம் கிடையாது, அடுத்தவனை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை கிடையாது, எதுவுமே இல்லாம ஆக்கிடலாம். அப்ப இந்த இன்பம் பெருகிட துன்பம்ங்கிற வார்த்தை இந்த உலகத்தை மாற்றுமா, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு தத்துவம். தெரு தெருவா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் அப்படியே உள்ள விதைக்கணும். அப்படி 1ஆம் கிளாஸ்லயே விதைக்கணும். 1ஆம் கிளாஸ்லயே விதைச்சிட்டீங்க அப்படி சொன்னீங்கன்னா அங்க அந்த பையங்கள்லாம் வளரும் போது இந்த சமுதாயத்துல அந்த வடக்கடையும் பேக்கரி கடையும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் நூடுல்ஸ் கடையும் எல்லாமே வியாபாரமே இருக்காது. அவன் என்ன பண்ணிடுவான், அதெல்லாம் நிறுத்திடுவான். அங்க விதைச்சிருக்கணும். ஒரு பயிற்சியில நான் காயகல்ப பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு மாணவன். அந்த மாணவன் வரும்போது அவனுடைய தம்பி வந்து சும்மா கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்ததுனால சின்ன பையனை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சின்ன பையன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா மதிய சாப்பாடு, இந்த 2 பசங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மீன் குழம்பு வச்சிருக்காங்க. குழம்புல மீன் ஊற்றி அதை போட்டாங்க. அங்கிட்டு மீனை வறுத்த மீனை கொண்டு வந்து சைட்ல பிளேட்ல வச்சுட்டாங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கானே, சும்மா உட்கார்ந்துருந்தானே இந்த சின்ன பையன், அவன் கேட்கிறான், இது என்னதுமா சைட்ல, இது என்ன இப்படி வறுத்து கொண்டு வந்து வச்சிருக்கா? ஆமாடா டே, மீன் வறுவல்றா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஐயோ அது உயிர் போனோம், அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் எடுத்துரு எனக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். பயிற்சி எடுக்காத பையன் சொல்லிவிட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க அம்மாவுக்கு. ஆகா, என்னடா அது ஓரமா சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் கேட்டவன் இது உயிர் போனது அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு. அந்த வயசுல அவன் மனசுல போய் அது பதிஞ்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல அந்த இந்த இன்பம் பெருகிட துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இளைஞர்கள் மத்தியில நாம வந்து விதைத்து விட்டால் இந்த சமுதாயமே ஆரோக்கியமா இருக்கும் அல்லவா? சரி,
துன்பம் வேண்டாம் என்று சொன்னாங்களே, அவங்களுக்கு துன்பம் வேண்டாம்னு சொன்னோம்னா இருக்கிறதெல்லாம் இன்பம். ரைட். இது தத்துவம். இப்போ அப்படி கேட்கல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு நன்மை வேண்டுமா, இன்பம் வேண்டுமா என்று கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்மைனா என்ன? இன்பம்னா என்ன? நன்மைனா என்ன? எது நன்மை என்று சொன்னால், நன்மை என்று சொன்னாலே அதுக்கே விளக்கம் தெரியணும். நிறைய பேருக்கு என்ன புரிஞ்சுக்குவாங்க, நன்மைன்னா என்னன்னா நிறைய காசு வர்றது நன்மை, நிறைய உயிர் விரயம் பண்ற ஒரு பொருள் எல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அது நன்மை அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நன்மை என்றால் என்ன? நன்மை என்றால் என்ன என்றால் துன்பம் நீக்குவது, துன்பம் நீங்குவது நன்மை, துன்பம் பெருகுவது தீமை. இந்த விளக்கமே நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியா இருக்கு. துன்பம் நீங்குவது நன்மை, துன்பம் பெருகுவது தீமை. இதே நன்மை தீமை. சரி, இப்ப துன்பம் நீங்குவது வேணுமா, இன்பம் பெருகுவது வேணுமா அப்படிங்கிறத கேட்கிறோம். நன்மை வேணுமா, இன்பம் வேணுமா அப்படின்னு. ரெண்டு வேணுமா? இல்ல, ஏதாவது ஒண்ணுதான் கேடும். யார் இன்பத்தை கேட்கிறாங்களோ அங்கு முழுக்க துன்பமாக மாறிவிடும். நன்மை என்றவரை நாடினோம் என்று சொன்னால் அங்க என்ன ஆயிருது? துன்பம் நீங்குது. இப்ப இந்த நன்மைக்குள்ளாக இன்பம் இருக்கிறதா? இப்போ இங்கிட்டு நன்மைன்னு போட்டோம், அங்கிட்டு இன்பம்னு போட்டோம். நன்மைக்குள்ள இன்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நன்மையில நன்மை தானங்க இருக்கு. நன்மைனா என்னன்னு பாரு. துன்பம் நீங்குவது நன்மை. மகரிஷி தத்துவத்துக்கு உடனே வா. துன்பம் நீங்கிய இடம் இன்பம். ஆகா, அப்ப இங்க இன்பம் இருக்கு. இங்க இன்பம் வந்துருதே. நன்மைக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பம் துன்பமாக மாறாத இன்பம். ஆனால் அந்த இன்பம் என்பதை நாடினோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிறது? துன்பமாக மாறிவிடுகிறது. இந்த இன்பத்தை நாடி செல்லக்கூடிய இடத்தில்தான் சினம் வருகிறது. இன்பத்தை நாடும் போதுதான் மனிதன் என்ன செய்கிறான்? பிறரை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். இன்னைக்கெல்லாம் வெற்றி என்பதே பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதுதான் வெற்றி என்று ஆகிவிடுகிறது. அப்ப என்ன ஆயிடுது? அங்க சினம் வந்துடுது. சினம் வந்துடுது. இதுக்காகத்தான் இன்னைக்கு ஓடுறான். அப்ப இன்னைக்கு இந்த சினமும் டென்ஷனும் இல்லாம எல்லாம் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து விட்டு. நான் எல்ஐசியில பணிபுரிகிறேன். என்னதுல மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய உங்களுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு ஹெட், பெரிய ஜோனல் மேனேஜர் பேசுறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு? அந்த 50 பேர்ட்ட என்ன பண்றாரு? இங்க பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிடாதவங்க கை தூக்குங்கன்றாரு. சாப்பிட்றவங்க கை தூக்குங்கன்னு சொல்லல. ஏன்னா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியும். சாப்பிடாதவங்க கை தூக்குங்கன்றாரு. 2 பேர் மட்டும் தான் தூக்கினார்கள். 48 பேர் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்க. 2 பேர் மட்டும் கை தூக்குனாங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே 2 பேரும் என்னை ரூம்ல பாருங்கன்ட்டாரு. சரி, நம்மளுக்கு ஏதோ பெரிய பாராட்டு கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போனாங்க. போனா அவங்களுக்கு விழுந்தது டோஸ். என்னன்னு கேட்டா, நீங்க 2 பேரும் ஒழுங்கா வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு பிடிச்சு கட்டி வைக்கிறார். என்னடா அது இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா உனக்கு பிபி சுகர் வந்திருக்கணும். நீ பிபி சுகர் மாத்திரை சாப்பிடல அப்படின்னு சொன்னோம்னா நீ வேலை பார்க்கலன்னு அர்த்தம் அப்படின்னு அவரை இங்க இருக்கிற அதிகாரிகள், அப்புறம் ஒழுங்கா கவனிங்க, இவர் ஒழுங்கா வேலை பார்க்கிறாரான்னு கவனிங்க. எந்த நிலை இருக்கிறது சமுதாயம் என்று பாருங்கள். அப்ப என்ன அது? இப்படியே இந்த சினத்தோடு உயிராற்றலை விரயம் செய்து 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 அப்படிதான் நீ வேலை பார்க்கணும், மாத்திரையை சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கணும், இப்படி சம்பளம் வாங்கணும். எதுக்குயா அந்த சம்பளம்? எதுக்கு அந்த சம்பளம்? எனக்கெல்லாம் 15 வருடமாக வருடம் ப்ரமோஷன் போறீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டாம் 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 நான் எழுதிட்டேன். எதுக்கு போய் இப்படிதான் பிபி மாத்திரை சாப்பிடுறது? அப்ப இன்னைக்கு முழுக்க 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 எல்லா வேலையும் எல்லா தொழிலும் போட்டி என்ற ஒரு நிலையை உருவாக்கி பிறரை வீழ்த்த வேண்டும், பிற கம்பெனியை வீழ்த்த வேண்டும், அந்த கம்பெனியை அழிச்சு நம்ம வெற்றி பெற வேண்டும், அவரை அழித்து நாம் வெற்றி பெற. இங்கதாங்க சினம். சினம்ங்கிறதே இப்ப மனுஷனுக்கு தேவையில்லாதது. எப்ப வரும்? இந்த ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் என்று சொல்லும், பிறரை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு கொள்ளும் போதுதான் சினம் வரும்.
அப்பொழுது உயிராற்றல் விரயமாகித்தான் ஆகும். உயிரையும் உயிராற்றலையும் விரயம் செய்து அந்த வெற்று தாளாகிய அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறோம்? அதை வைத்து என்ன வாழப் போகிறோம்? அத்தனை காகிதங்களையும் கொண்டு போய் மீண்டும் ஆஸ்பத்திரியில கொடுக்க போறோம். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் என்னவா இருந்தாலும் சரி, நான் உயிராற்றல் விரயம் என்ற ஒரு சினம் கொள்ள மாட்டேன். பொறுமையாக என்ன முடிகிறதோ அதில் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பதை வேதாத்திரிய வாழ்க்கை தத்துவம் எனக்கு சொல்லி இருக்கிறது என்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம வந்தோம்னா தான் முடியும். அப்படி நாம வரும்போது மற்றவர்களை விட பொருளாதார நிலையில் கீழே இருக்கலாம். ஆனால் வாழ்வியல் என்ற வாழ்க்கையில் நாம் உயர்வாக இருப்போம். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாரும் இருந்து விட்டு போகட்டும். அவர்களுடைய விளைவுகளை எல்லாம் நீங்கள் சிறிது காலத்தில் காண்பீர்கள். இப்பொழுது அந்த விளைவுகள் எல்லாம் வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் முழுமையாக வேண்டும். நோயற்ற வாழ்வு வேண்டும். தியானமே யோகம் என்ற நிலையில் அந்த 4 யோகங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்கு யாரையும் வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதற்காக சினப்பட்டு டென்ஷன் ஆகி நாம் பொருளீட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாழ்க்கை வாழ்வது என்பது மிக 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 எளிது. ரொம்ப 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 சிம்பிள். வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்றதுங்கிறது ரொம்ப 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 சிம்பிள். வாழ்க்கையை உயிர் விரயம் செய்து நோயாளியாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நோயை உண்டாக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிம்மதியை இழக்கணும். அது ரொம்ப மெனக்கிட வேண்டி இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நிம்மதி இழந்து கடைசியில அப்படி உட்கார்ந்து இருக்கிறது. இதுக்காக பயங்கரமா முயற்சி செய்கிறார்கள். யார் அவங்கெல்லாம்? பைத்தியக்காரர்கள். இவர்கள்தான் உண்மையான பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக எந்த நிலையிலும் நமது உயிராற்றலை விரயம் செய்து எதையும் பெறமாட்டோம் என்ற ஒரு சங்கல்பத்தை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தத்துவம் இன்பம் பெருகிட துன்பம், துன்பம் நீங்கிட இன்பம். இந்த தத்துவத்தை அப்படியே பேசிக்கா வச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம சினம் கொண்டு எதையும் தேட வேண்டியதில்லை, சினம் கொண்டு எதையும் சாதிக்க போவதில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். உயிர் விரயத்தை தடுப்போம், உயிர் ஆற்றலை பெருக்கிக் கொள்வோம், ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை நமது சந்ததிகளுக்கு உருவாக்கி கொடுப்போம். வாழ்க வளமுடன்.